ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல என்ன படத்தை பார்க்க போறோம்னா ஐலா தி டாட்டர் ஆஃப் வார். இந்த படத்தை ஒரு வரியில சொல்லணும்னா நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் வார் நடக்குது. அந்த வார்ல நார்த் கொரியன்ஸ் வந்து சவுத் கொரியால இருக்கிற கிராம மக்கள் எல்லாம் கொன்னுறாங்க. அதுல உயிர் தப்பிச்ச ஒரு குட்டி பொண்ணை துர்க்கி ஆர்மில இருக்கிற நம்ம ஹீரோ காப்பாத்தி அந்த பொண்ணை தான் பொண்ணா வளர்க்கறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை அப்பான்னு நினைச்சிருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ வாரெல்லாம் முடிஞ்சிட்டு பின்னாடி மறுபடியும் துர்க்கிக்கு போறான். அப்படி போகும்போது அந்த குட்டி பொண்ணை வார்ஷிப்ல அனுமதிக்கல. அதனால அந்த குட்டி பொண்ணை அங்கேயே விட்டுட்டு நான் உன்னை திரும்ப வந்து கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாப்ல. ஆனா அந்த குட்டி பொண்ணை நம்ம ஹீரோ கடைசி வரையும் கூட்டிட்டு போனாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஃபேண்டாஸ்டிக்கான சீனே. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக். படத்தோட ஸ்டார்டிங்ல தென்கொரியால இருக்கிற ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அங்க இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் அந்த குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இந்த குட்டி பொண்ணுக்கு மரத்தாலான சைக்கிளை செஞ்சு கொடுத்துருக்காப்ல. இப்படி சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு அங்க குண்டு போட்டுறாங்க. அதை பார்த்து பயந்து இந்த குட்டி பொண்ணோட அப்பா இவங்க அம்மா கிட்ட, அதாவது அவரோட ஒய்ஃப் கிட்ட, நீ நம்ம பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போ, நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்த் கொரியன்ஸ் ஆர்மியை தடுக்க பாக்குறாரு. இங்க அந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. அந்த பொண்ணை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சவுண்டு போடாத, நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க, நீ இங்கே இரு, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் மேல போறாங்க. ஆனா போன இடத்த நோடி அவங்களே சுட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணு வெடி சத்தத்தெல்லாம் கேட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. ஆனா இங்க மேல அந்த நார்த் கொரியன்ஸ் ஆர்மி வந்து அந்த கிராமத்துல இருக்கிற மொத்த பேரையும் கொண்டுட்டாங்க. அந்த கிராமத்துல உயிர் பொழைச்சது இந்த குட்டி பொண்ணு மட்டும்தான். அப்படியே சேடா பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு அவங்க அப்பா செஞ்சு தந்தாரு இல்லையா மரத்தாலான சைக்கிள், அது மேல ஒரு டேங்கர் ஏறுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் இனிமே தான் வரப்போறாங்க. இப்ப சொல்ற இந்த படம் வந்து 1950 நடந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த சவுத் கொரியன்ஸ் கவர்மெண்ட் வந்து துர்க்கி கிட்ட உதவி கேட்டிருக்கும் போல. அதனால சவுத் கொரியாவுக்கு அனுப்புறதுக்காக துர்க்கியோட இளம் ராணுவ வீரர்களை எல்லாம் ரெடி பண்றாங்க. அதுல சில பேர் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும். இங்க சைக்கிளை வச்சு நின்னுக்கிறாரு, இவர் பேரு அலி, நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோவையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரு சுலைமான். இப்ப கீழே அலி எதுக்கு வெயிட் பண்ணி நிற்கிறாருன்னா, நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் துர்க்கி ஆர்மில சோல்ஜரா இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சந்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா கழுத்துல துணி கட்டி இருக்காளே, அவ வந்து நம்ம ஹீரோவோட லவ்வர். அப்புறமா இந்த பக்கம் இன்னொருத்திய காட்டுறாங்களே, அவ வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட லவ்வர். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஆளுங்களை சைட் அடிக்க அப்படியே கட் பண்ணா இங்க சைக்கிள் மெரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் மிலிட்டரி கேம்பஸ்க்குள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆர்மில ஜாயின் பண்ணிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த மாதிரி தென்கொரியா வந்து நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அதனால நம்ம ஆர்மில சில சோல்ஜரை தென்கொரியாவுக்கு அனுப்பணும், அதுல நீயும் உன்னோட டீம்மேட்ஸும் போனோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்மி கேப்டன் சொல்றாப்ல. நம்ம ஹீரோ வந்து துர்க்கி ஆர்மில சர்ஜென்டா இருக்காப்ல. நம்ம ஹீரோவும் அந்த ஆபீசர் கிட்ட, சரி சார், நாங்களும் என்னோட டீம்மேட்ஸும் கொரியாவுக்கு போறோம், மிலிட்டரி ஆர்டர் ஆச்சு, ஒபே பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாப்ல. நம்ம ஹீரோவும் அவரோட டீம்மேட்ஸ் எல்லாம் டின்னருக்கு கூப்பிட்டு, இந்த மாதிரி நாம எல்லாம் தென்கொரியாவுக்கு போனோம், அதனால எல்லாரும் ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவரோட லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி தென்கொரியால வார் நடக்குது, அதனால நம்ம துர்க்கி கவர்மெண்ட் வந்து எங்க ஆர்மில சில ட்ரூப்ஸ் உங்களுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன், அதனால தென்கொரியாவுக்கு நான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லவ்வர் கிட்ட சொல்ல, அந்த லவ்வரை வேணா போகாதங்கிறா. இது வந்து மிலிட்டரியோட ஆர்டர், நான் ஒபே பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட லவ்வரை சமாதானப்படுத்திட்டு, கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாப்ல. இங்க ஹீரோவோட அப்பாக்கு ஒரு லெட்டர் வருது. அதை நம்ம ஹீரோவோட முறை பொண்ண படிக்க சொல்றாப்ல. அந்த பொண்ணை படிச்சுட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்து தென்கொரியாவுக்கு போகணுமா அப்படின்ட்டு ஆர்மில இருந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சோகமா இருக்க ஒரு ஃபீலிங்கோட உள்ள போறா. உள்ள போனா இந்த பொண்ணோட அப்பா ரேடியோல நியூஸ் கேக்குறாப்ல. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நடக்கிற வார்ல தென் கொரியாவோட ராணுவ வீரர்கள் அதிகமா இறந்துட்டாங்க, அதனால துர்க்கி கிட்ட உதவி கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ்ல சொல்ல, அதை இந்த பொண்ணு கேட்டுட்டு கிச்சன்ல போய், கடவுளே, தென் கொரியாவுக்கு போற ஹீரோவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கா. இவ வந்து நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்றா போல. ஒரு விதத்துல சொல்லணும்னா இந்த படத்தோட ஹீரோயின் கூட சொல்லலாம். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் துர்க்கியில இருந்து தென்கொரியாவுக்கு கப்பல்ல கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் தென்கொரியாவுக்கு போயிட்டு நம்ம திரும்ப வருவோமா வரமாட்டோமான்ட்டு, ஒருவேளை நம்ம திரும்ப வரலினா நம்மளே ஒரு பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா, அவளை நம்ம ஏமாத்த கூடாது அப்படின்ட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸோட சோகமா நின்னுக்கிட்டு கடலையே பார்த்துட்டு இருக்கிறாப்ல. அப்படியே இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோட லவ்வர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கறான். இந்த மாதிரி சுலைமான் வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, அப்புறம் ஹீரோ வீட்டுக்கும் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதான் அந்த மர பொண்ணு தான் படிக்கிறா. நான் நம்ம நாட்டுக்காக போறேன், நான் திரும்ப வருவனா வரமாட்டேனான்னு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க அம்மா அப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எழுதிட்டு இருக்க, அதை படிச்சு இந்த மர
வரப்போனோட மூஞ்சி ஃபீல் ஆகுது. இங்க கப்பல் தென்கொரியாவை நெருங்கிட்டே வருது. கப்பல்ல இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் துப்பாக்கியை கொடுக்கறாங்க. அப்படியே கப்பல்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்க. வாரோட முக்கியமான ரூல் எப்படி சண்டை போடணும், எப்படி எனிமீஸை ஷூட் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ ட்ரைனிங் முடிச்சிட்டு போகும்போது 2 பேரும் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. அதுல ஒருத்தன் ஆபீசர், இன்னொருத்தன் நார்மல் சோல்ஜர். ஹீரோ கூப்பிட்டு நீ சரியா ட்ரைனிங் எடுக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, சொல்ல போனா நம்ம ஹீரோக்கு இந்த வாரு சண்டை எல்லாம் சுத்தமா பிடிக்காது. நம்ம ஹீரோவை பார்த்தா கூட எப்பவுமே சைலண்டா தான் இருப்பாரு, யாரு கூடயும் பேசவும் மாட்டாரு. அந்த ஆபீசர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இப்படி கேட்க, நம்ம ஹீரோவும் அதுக்கு பதில் சொல்ற விதமா எறும்புகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாப்ல. அப்புறம் இங்க அலி வந்து ட்ரைனிங் எல்லாம் பயங்கரமா எடுக்கிறாப்ல. கன் ஷூட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கு. அங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ வந்து அவரோட லவ்வரே நினைச்சிட்டு இருக்கிறாப்ல. நம்ம வர வரையும் நமக்காக காத்துட்டு இருப்பா அப்படின்ட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இன்னுமே பேசிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ சவுத் கொரியாவுக்கு போற மேப்பை அனுப்பி விட்டுருப்பாப்ல. அந்த பொண்ணு ஓ இப்படிதான் போகணுமான்னு பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒருத்தன் பேசினா இல்லையா, அவங்கிட்ட ஒரு ஹையர் ஆபீசர் வந்து இந்த மாதிரி நம்ம தென்கொரியாவை நெருங்கிட்டோம், நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் தயாரா இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாப்ல. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா தென்கொரியாவோட துர்க்கியோட கப்பல் நிற்க அதுல இருந்து எல்லாரும் இறங்கி வராங்க. இவங்களோட வருகைக்காக தான் தென்கொரியா மக்கள் காத்துட்டு இருந்தாங்க போல. எல்லாரும் இவங்கள வரவேற்கிறாங்க. அப்புறம் நம்ம பசங்களெல்லாம் கூட்டிட்டு அந்த வார் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு கேம்ப் அமைச்சு நம்ம சோல்ஜர்ஸ் கிட்ட அந்த ஆபீசர் இந்த மாதிரி நம்ம தென்கொரியாவுக்கு வந்துட்டோம், நம்மளோட உதவி அவங்க கேட்டிருக்காங்க, அதனால நம்மளோட உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த கொரியன் மக்களை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இங்க நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் குனூரிங்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போறாங்க. இந்த குனூரிங்கிற இடத்துலதான் அதிக ஆபத்து இருக்கு. அதனால நம்ம சோல்ஜர்ஸ அங்க இருக்கிற கொரியன் ஆர்மி கேம்பஸ்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் நம்ம பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆபீசர் நம்ம பசங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இங்க யுஎஸ் ஆர்மியும் இருக்காங்க, அவங்களோட உதவியை இவங்க கேட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு மாதிரியா பேச, நம்ம ஹீரோவும் இங்க பாரு எல்லாரும் இங்க சண்டை போறதுக்காக வந்திருக்கோம், நம்ம கிட்ட அவங்க உதவி கேட்ட மாதிரி தான் யுஎஸ் கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க, இப்ப இந்த கொரியா வந்து எமர்ஜென்சில இருக்கு, அதை நாம தான் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி இருக்கிறாப்ல. இந்த மாதிரி எல்லாம் இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நார்த் கொரியன் ஆர்மி வந்து போர் விமானத்துல அட்டாக் பண்றாங்க. அந்த கேம்பஸ்ல குண்டுங்க போட நம்ம சோல்ஜர்ஸ் எவ்வளவோ அதை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா சில பேரை ஷூட் பண்ணிட்டு பறந்து போயிடுறாங்க. அப்புறம் இங்க துர்க்கில நம்ம ஹீரோவோட லவ்வரும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனோட லவ்வரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்குமே இவளோட லவ்வர் அவளுக்கு தெரியாது, அவளோட லவ்வர் இவளுக்கு தெரியாது. நம்ம துருக்கி நாட்டு தென்கொரியாவுக்கு உதவி பண்ணது நமக்கு எவ்வளவு பெருமை இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் தென்கொரியால நம்ம ஹீரோவும் ஹீரோவோட டீம்மேட்ஸும் ஒரு வண்டியில போயிட்டு இருக்காங்க. கூட அந்த ஆபீசர்ஸும் சேர்ந்து அந்த இடத்துல எனிமீஸ் அதிகமா இருக்கிறதால ஹெட்லைட் போடாம தான் போறாங்க. ஆனா இந்த கேப்டன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஹெட்லைட்ட போடுன்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹெட்லைட் போட்டதும் 2 நார்த் கொரியன் ஆர்மி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோ அலி கிட்ட என்ன சொல்றாருன்னா, அலி எனிமீஸ் இருக்காங்கடா கீழே குதிங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்த, அவங்க வந்து ராக்கெட் லான்ச்சரை விட வண்டியில இருந்து எல்லாரும் கீழே குதிச்சிடுறாங்க. இப்ப இன்னொரு ராக்கெட்டை லோட் பண்றாங்க. இங்க இந்த அலி என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு எல்லாம் பயப்படாம எழுந்து நின்னு அவங்கள சுட்டுக்கிட்டே முன்னாடி போறாப்ல. அதுல ஒரு சோல்ஜர் நம்ம அலியை பார்த்து சுட, நல்ல வேற இவர் தலைக்கு ஹெல்மெட் போட்டிருந்தாப்ல, ஹெல்மெட்ல பட்டுருது. அப்புறம் இந்த அலி சுட்ட அந்த 2 சோல்ஜர்ஸுமே செத்து போயிடுறாங்க. அப்புறம் இந்த கேப்டன் என்ன சொல்றாருன்னா, ரோடு வழியா போனா இது மாதிரி நிறைய எனிமேஸ் எல்லாம் இருப்பாங்க, அதனால நம்ம காட்டுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போனா இந்த நார்த் கொரியன்ஸ் ஆர்மி கொன்னு போட்ட கிராம மக்களோட உடம்பு ஏகப்பட்டதா இருக்கு. அதை பார்த்து நம்ம பசங்க அவனுங்க என்ன மனுஷங்களா இல்ல மிருகமா இப்படி கொண்டிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே போறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது, அந்த சவுண்டை கேட்டு ஏதோ மிருகமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போக பார்க்கும்போது திரும்ப மறுபடியும் அந்த சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோவும் அது என்ன சவுண்டுன்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு பாதுகாப்பா முன்னாடி போறாப்ல. அங்க ஒரு மேட்ல நின்னு அப்படியே கீழே பார்த்தா இந்த ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா ஒரு குட்டி பொண்ணு, அவ வந்து அவங்க அம்மாவை புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இங்க செத்து கிடக்குறவங்க எல்லாம் அந்த கிராம மக்கள் தான் போல. நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணை பார்த்து, என்ன பார்த்து பயப்படாத, என் கிட்ட வா, நாங்க உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் சேஃபா இவங்களோட கேம்பஸ்குள்ள வந்துடுறாங்க. இந்த குட்டி பொண்ணை நார்த் கொரியன் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடலாம், நம்ம கூட இருந்தா சேஃபா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேப்டன் போறாப்ல. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த குட்டி பொண்ணுகிட்ட பேச முயற்சி பண்றாங்க. உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவங்க பேசுற எதுவும் அந்த குட்டி பொண்ணுக்கு புரியல. அதனால நம்ம ஹீரோவே அந்த குட்டி பொண்ணுக்கு ஐலான்னு பேர் வைக்கிறாப்ல. இவங்க எல்லாரும் அந்த குட்டி பொண்ணை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நார்த் கொரியன் ஆர்மியை எப்படி அட்டாக் பண்றதுன்னு அமெரிக்கா, கொரியா, துருக்கி இந்த 3 நாட்டோட ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த குட்டி பொண்ணுக்காக ஒருத்தன் குடிக்க பால் எடுத்துட்டு வர, இன்னொருத்தன் போத்திக்க பெட்ஷீட் எடுத்துட்டு வர அப்படின்ட்டு நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா எடுத்துட்டு வராங்க. இங்க இந்த ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக மறுநாள் காலையில அந்த இடத்துக்கு போறாங்க. அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோவோட டீம்மேட்ஸும் கூடவே அந்த குட்டி பொண்ணும் போறாங்க. அப்போ ஒரு இடத்துல
நிறுத்தி நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட டீம்மேட்ஸையும் அங்கே இருக்க வச்சுட்டு மத்த ட்ரூப்ஸ் எல்லாம் அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணு கிட்ட நீ எதுக்கும் பயப்படாத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அப்போ இந்த குட்டி பொண்ணு ஒருத்தன் கொஞ்சம் வர அவனோட தலையில யாரோ சுட்டுறாங்க. அந்த இடத்துல நார்த் கொரியன்ஸ் ஆர்மிக்கும் நம்ம பசங்களுக்கும் சண்டை நடக்குது. அந்த இடத்துல எனிமி சோல்ஜர்ஸ் அதிகமா இருக்காங்க. அதனால நம்ம பசங்களால சமாளிக்க முடியல. இந்த அலிங்கிறவர் தான் பயங்கரமா ஷூட் பண்றாப்ல. நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக காருக்கு கீழே படுக்க வச்சுட்டு எனிமீஸ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல நார்த் கொரியன்ஸ் அதிகமா வராங்க. இப்ப அவங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஒரு பிளான் போடுறாப்ல. அவங்க வரும்போது நம்ம ஹீரோ பெட்ரோல் கொண்ட வீச அந்த சவுண்ட கேட்டு வேற ஒரு இடத்துக்கு போன சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம பசங்களுக்கு உதவியா மத்த சோல்ஜர்ஸும் வந்ததால அந்த சண்டையில நம்ம பசங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா என்ன நம்ம ஹீரோ மட்டும் ஒருத்தன் கத்தியால குத்திடுறான். அதனால நம்ம ஹீரோ மயக்கம் போட்டுறாப்ல. அப்படியே கட் பண்ணா இங்க துருக்கி நாட்டுல எல்லா மக்களும் நியூஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டு அனுப்பின ஆர்மிக்காரங்களை எனிமீஸ் அட்டாக் பண்ணாங்களாம். அதுல நம்ம ஆர்மிக்காரங்க சில பேர் இறந்துட்டாங்க. ஆனா நாம தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இதை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட மொறப்பொண்ணையும் ஹீரோவோட லவ்வரையும் காட்டுறாங்க. இங்க ஹீரோவோட லவ்வர் கிட்ட ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஹீரோ செத்து போயிட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு இந்த லவ்வரும் அழுதுகிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து முழிச்சிட்ட பின்னாடி நம்ம பசங்க ஹீரோ கிட்ட நாம சண்டையில ஜெயிச்சிட்டோம் அதுக்கு காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு குஷி டானிக் தராங்க. பக்கத்திலே நம்ம ஐலாவும் ஹீரோவை விட்டு பிரியாம அங்கேயே உக்காந்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ ஓரளவுக்கு சரியாயிட்ட பின்னாடி இந்த கேப்டன் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாப்ல. இந்த மாதிரி அந்த பொண்ணை கொரியன் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிரு. இந்த பொண்ணு இருக்கிறதால அந்த பொண்ணுக்கும் சேஃப் கிடையாது நமக்கும் சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு ஹீரோவோட கையை கெட்டியா பிடிச்சிருக்கா. இல்ல சார் அதெல்லாம் வேண்டாம் ஐலாவை நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாப்ல. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்கிறானே அவன் தான் போட்டு கொடுத்துருப்பான் போல. அப்புறம் இங்க நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மெக்கானிக் வந்து நான் ஒரு பைக்கை உருவாக்கிட்டு இருக்கேன். அந்த பைக் நல்லா வேகமா போகும் சூப்பரா இருக்கும் நீ யூஸ் பண்ணி பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட ட்ரூப்ஸ் அசம்பிள் ஆக சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பொண்ண அந்த மெக்கானிக் கிட்ட விட்டு போறாப்ல. அந்த மெக்கானிக் உள்ள போன அந்த கேப்ல ஹீரோ போற வண்டியிலே ஹீரோக்கு தெரியாம அந்த குட்டி பொண்ணு ஏறி போயிடுறா. அப்புறம் இந்த நேச நாடுங்களுக்குனே ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அங்க நம்ம ஹீரோ போட்டோ எல்லாம் புடிச்சிட்டு மொத்த சோல்ஜர்ஸுமே அசம்பிள் ஆகுறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட டீம்மேட்ஸ அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதுல நம்ம ஹீரோவோட டீம்மேட்ஸ் தான் ஜெயிச்சாங்க. அதனால அவங்களெல்லாம் பாராட்டி எல்லாருக்கும் இந்த கொரியன் கவர்மெண்ட் மெடல் கொடுக்கறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஐலா குட்டி பொண்ணு வந்துடுறா. இவளை பார்த்த அந்த கேப்டன் இவ இங்கேயும் வந்துட்டாளா அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்ட அந்த கொரியன் ஆர்மியோட ஹையர் ஆபீசர் உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. உங்க உயிரை கூட மதிக்காம எங்க நாட்டுக்காக போராடினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம பசங்க டே இதெல்லாம் நம்ம ஐலாவை காப்பாத்துறதுக்கு தாண்டா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி மெதுவா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐலாவை நம்ம ஹீரோ வாங்க அந்த கேப்டன் உட்பட எல்லாரும் ஐலாவையும் நம்ம ஹீரோவையும் பாக்குறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சல்யூட் அடிக்க அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ வந்து ஃபேமிலிக்கு லெட்டர் போட்டுக்கிறாரு போல. அதை அந்த முறை பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. அப்படியே இங்க ஐலாங்கிற ஒரு குட்டி பொண்ணு என் கூட தான் இருக்கா, அவளை நான் தான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இருக்கிறாப்ல. இதை படிச்சதும் அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கு. இதே லெட்டர் தான் ஹீரோவோட லவ்வருக்கும் போயிருக்கும். அதுலயும் இதே மாதிரி தான் எழுதி இருப்பாங்க. ஆனா அந்த லவ்வரோட ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றான்னா இனிமேலும் அவன் உன்னை விரும்புவான்னு நினைக்கிற இல்ல சான்ஸே கிடையாது, அவன் அந்த குட்டி பொண்ணை வளர்க்குற ஸ்டேஜுக்கு போயிட்டான், உன்னோட நினைப்பே அவனுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இங்க ஐலா பணியில நின்னுட்டு இருக்க அந்த கேப்டன் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு பார்சலை கொடுத்து இது வந்து ஐலாக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாப்ல. நம்ம ஐலாவை அவரும் ஏத்துக்கிட்டாரு போல. ரொம்ப பனியா இருக்கிறதால ஐலாக்காக அந்த கேப்டன் துணி வாங்கிட்டு வந்திருக்காப்ல. அதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ ஐலாக்கு காமிக்க ஐலா ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அப்புறம் இங்க பரேட் எடுக்கும்போது ஐலா இவங்களை பார்த்த மேனிக்கே உக்காந்துட்டு இருக்கா. அடுத்ததான் இவங்க எல்லாரும் பனியில விளையாடிட்டு இருக்காங்க. ஐலா பனியில ஒரு பொம்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவங்க விளையாடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்து விளையாடுங்க ஐலா மேல பற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஐலாக்கு நம்ம ஹீரோ சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. அந்த குட்டி பொண்ணு இதுவரையும் நம்ம ஹீரோ கிட்ட பேசினதே கிடையாது. அதனால நம்ம ஹீரோவும் பேச்சு கொடுக்கறாப்ல. அப்படியே நாட்கள் போக போக மொத்த ஆர்மி கேம்ப் ஐலாவை ஏத்துக்கிறாங்க. ஐலாக்கு தலையில அதிகமா பெயின் கடிக்கிறதால நம்ம ஹீரோ ஐலாக்கு பாப் கட்டிங் பண்ணிடுறாப்ல. ஐலாக்கு கட்டிங் பண்ணும்போது கூட மொத்த டீமுமே ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஐலாக்கு குளிப்பாட்டி தலை சீவி விட்டு தூங்க வைக்கிறாப்ல. ஆனா ஐலா தூங்காம ஹீரோ கிட்ட படுகிற மாதிரி வர ஹீரோ நீ இங்கதான் தூங்கணும்னு ரஃபா சொல்லிடுறாப்ல. ஐலா மூஞ்சும் மாறிடுது. இங்க ஐலா காலையிலே குளிக்க வரா. அங்க லைனா நின்னுட்டு இருந்த அத்தனை பேருமே வழி விட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஐலா அந்த கேம்பஸ்ல செல்ல பொண்ணு ஆயிட்டா. இவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது பரியட் எடுக்கும் போது எல்லா நேரத்திலுமே ஐலா இவங்க கூட தான் இருக்கா. அன்னைக்கு நைட்டு ரொம்ப மழை பெஞ்சு இடி இடிக்கிறதால ஐலா ரொம்ப பயந்து போய் ஹீரோ பக்கத்துல வந்து படுத்துக்கிறா. அப்புறம் 1951 வருஷம் ஒரு நாள் பரேட்ல ஐலாவும் பரேட் பண்ற மாதிரி பண்றா. இந்த கேப்டனோட ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஐலா அவளுக்கு தெரிஞ்ச பரேட் பண்றா. அப்புறம் ஐலா படிக்கிறதுக்காக புக் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்க. அதுவும் நம்ம ஹீரோ தான் சொல்லி குடுக்கறாப்ல. பிறகு எல்லாரும் ஒரு நாள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி படம். அதுல ஒரு அப்பா அவரோட
பொண்ணை தூக்கி வச்சு கொஞ்சம் அந்த படத்தை பார்த்து இங்க ஐலாவும் நம்ம ஹீரோ மேல சாஞ்சிக்கிட்டே பாசமா பாக்குறா. அடுத்ததா இன்னொரு நாள்ல ஐலாக்கு நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாப்ல. நம்ம ஹீரோ வந்து இதான் அப்பா, இதான் அம்மா, இதான் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு போல. அந்த பேஜ் ஐலா திருப்பி அம்மா இல்ல, தம்பியும் இல்ல, அப்பா மட்டும் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்க ஹீரோவை ஐலா அப்பான்னு ஏத்துக்கிட்டா. அப்புறம் இன்னொரு நாள் ஐலா படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒன்னத்தை காட்டி இது என்னன்னு கேட்க அது பைசைக்கிள்னு ஐலா சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போய் அந்த பைசைக்கிளை காட்டுறா. சரிமா நீ போய் படி, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல இவங்க அந்த பைக்கை பார்த்ததும் அந்த மெக்கானிக் ஓடி வந்து இதுதான் நான் உருவாக்கணும்னு சொன்ன பைக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறான். அங்க கட் பண்ணா இங்க ஐலா எறும்புகளுக்கெல்லாம் ஹீரோ போற மாதிரி சாப்பாடு போட்டுட்டு இருக்கா. அப்ப ஐலாக்கு பின்னாடி இருக்கிற 2 சோல்ஜர்ஸ் வந்து இந்த மாதிரி சுலைமான் வந்து வார்ல இறந்து போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க அது நம்ம ஐலா காதுல உள்ள ஐலா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சு அல்றா. என்னாச்சுட்டு நம்ம ஹீரோ கேட்க இந்த மாதிரி சுலைமான்ங்கிறவங்க இறந்து போயிட்டாங்களா அப்படின்ட்டு ஐலா சொல்றா. ஓ அப்படியா, அது வேற ஒரு சுலைமான், நான் இங்கதானே உன் கண்ணு முன்னாடி உக்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐலாவை சமாதானப்படுத்துறாப்ல. அப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட டீம்மேட்ஸும் ஐலாவை கூட்டிக்கிட்டு ஜப்பானுக்கு போறாங்க. ஐலாக்கு துணியெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாரும் ஒட்டுகா போட்டோ பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கப்புள்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐலா அவங்களே பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஐலாவை தூக்கிக்கிட்டு அவங்க டான்ஸ் ஆன மாதிரி ஆடிட்டு இருக்காப்ல. அப்புறம் நம்ம பசங்க ஐலாவை தூங்க வச்சுட்டு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு வார் முடிஞ்சிச்சுன்னா ஐலாவை என்னடா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க வேற என்ன பண்றது, நம்ம கூட நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாப்ல. நம்ம ஹீரோ ஐலாவை பெத்த பொண்ணு மாதிரி ஏத்துக்கிட்டாரு போல. அப்புறம் ஜப்பான் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் இவங்களோட கேம்புக்கே வராங்க. இங்க இந்த மெக்கானிக் இருக்காரு இல்லையா, அவரு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து இந்த மாதிரி ஐலாவோட அப்பா அம்மா ஐலாவை தேடிட்டு இருக்காங்களா, இந்த அட்ரஸ கொடுத்து விட்டாங்க, நீ என்னன்னு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மெக்கானிக்கல் சொல்றாப்ல. நம்ம ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்ட ஒரு லேடி கையில குழந்தைய வச்சுக்கிட்டு டோரை ஓபன் பண்றா. நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்துட்டு பின்னாடி 2 பேரு நம்ம ஹீரோவை பிடிச்சு அடிக்கிறாங்க. இங்க அலி வந்து சுலைமான் எங்க போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்க சுலைமான் வந்து ஐலாவோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓடி போய் அந்த மெக்கானிக் கிட்ட சுலைமான் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்ட்டு கேட்க அந்த மெக்கானிக்கும் ஐலாவோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக சுலைமான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இந்த அலி என்ன சொல்றான்னா, டே ஐலாக்கு அப்பா அம்மாவே இல்லடா, நாங்க அவளை தூக்கிட்டு வரும்போது அவங்க அம்மா அங்க இறந்துட்டு இருந்தாங்க, சுலைமான் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மெக்கானிக் உருவாக்கனா இல்லையா பைக், அதை எடுத்துக்கிட்டு 2 பேரும் வேகமா போறாங்க. இங்க சுலைமான எனிமீஸ் பிடிச்சிட்டு உங்களோட அடுத்த பிளான் என்னன்னு தலையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கானுங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பசங்க அந்த இடத்துக்கு வர இவங்கிட்ட இருக்கிறதோ ஒரு துப்பாக்கி, ஆனா நம்ம பசங்க கிட்ட பெரிய பெரிய துப்பாக்கியே இருக்கு. ஒழுங்கு மரியாதை ஹீரோவை இந்த பக்கம் அனுப்பிடுங்க, இல்லன்னா உங்களெல்லாம் கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அலி சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஹீரோவும் இந்த பக்கம் வந்துடுறாப்ல. ஹீரோ வந்ததும் இவங்க சிட்டா பறந்துடுறாங்க. இந்த மெக்கானிக்கும் ஜாலியா பைக் செம்மையா போதில்ல, நல்லா வேகமா போகுதுன்னு கத்திக்கிட்டே போறான். அப்புறம் இந்த பக்கம் கேம்பஸ்ல ஹையர் ஆபீசர் வந்து சுலைமான் எங்கன்னு கேக்குறாப்ல. சுலைமானும் அலியும் பாத்ரூம்ல இருக்கிறாங்கன்னு சொல்ல இவங்களும் சந்தேகத்தோட பாத்ரூம் கிட்ட போய் பார்த்தா சுலைமானும் அலியும் ஒன்னா பாத்ரூம்குள்ள இருந்து வராங்க. இப்ப இந்த கேப்டன் இவங்களை தேடி எதுக்கு வந்தாருன்னா, நம்ம தலைவர் இருக்காரு இல்லையா அலி, அவருக்கு இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதை விட பாட்டு பாடுற பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு பேரு மொராலி, நம்ம தலைவர் அந்த மொராலியோட தீவிர ஃபேனு. இந்த மாதிரி நாளைக்கு அந்த பொண்ணு பாட்டு பாட வராங்களா அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு போயிடுறாப்ல. அடுத்த நாள் நம்ம தலைவர் வந்து ரொம்ப ஆசையோட கனவோட அந்த மொராலி பாட்டு பாடுற லேடிய பாக்கலான்ட்டு ரொம்ப ஆசையோட இருந்திருக்கிறாப்ல. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து தலைவருக்கு டியூட்டி போட்டுறாங்க. இதால கடுப்பான தலைவரு வெளியே வந்து அதை இதை போட்டு உடைக்கிறாப்ல. சரி என்னத்த பண்றது, நீ டியூட்டிக்கு போ, உனக்கு அந்த மொராலியோட ஆட்டோகிராஃபே வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ராகம் இழுத்துக்கிட்டே அந்த மொராலி பொண்ணா காட்டுறாங்க. பொண்ணுக்கு ஒரு 50 வயசு இருக்கும் போல, முடியெல்லாம் வெள்ளையா இருக்கு. நம்ம தலைவர் இந்த பொண்ணு மேலதான் ஆசைப்பட்டாரு போல. அப்படியே இங்க தலைவர் டியூட்டி பார்த்துட்டு இருக்க இன்னைக்கு அந்த சிங்கரோட ஆட்டோகிராஃப் வாங்கிடுவாங்கிற நினைப்புல தலைவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே புரியல. தலையில இருக்கிற ஹெல்மெட்டை கழட்டிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ ஐலாவை ஸ்டேஜ் மேல விட்டு அந்த சிங்கர் கிட்ட ஆட்டோகிராஃபும் அப்படியே அந்த இன்விடேஷன்ல முத்தமும் கொடுத்துறாங்க. இத பார்த்து அலி ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா நம்ம தலைவர் அந்த சிங்கரோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த போட்டோல ரத்தம் தெரிக்க நம்ம அலியை எனிமே சுட்டுட்டாங்க. அலியும் அந்த இடத்துல இறந்துட்டாரு. அப்படியே சோகமா இருக்கிற பிஜிஎம் போட்டு அலி கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டான நம்ம ஹீரோட பேரு சுலைமான்னு சொல்லிட்டு தான் செத்தாரு. அப்புறம் அலியை புதைச்சிட்டு பின்னாடி நம்ம ஹீரோ அலியோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக சாமி கிட்ட ப்ரே பண்ணிருக்கிறாரு. அப்படி ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது அலியை நினைச்சு கதறி கதறி அழுகிறாரு. அங்க நம்ம ஐலா தான் ஹீரோக்கு சமாதானப்படுத்தி அந்த சிங்கர் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க இல்லையா, அதை அலியோட சமாதியில வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஐலாவுக்காக சந்தோஷமா இருக்காரு. ஐலா கூட விளையாடுறாரு. கொஞ்ச நாள் போனதும் எல்லாரும் அசம்பிள் ஆகி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க இந்த கேப்டன் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு, வார்ல நாம ஜெயிச்சிட்டோம், நாம இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட பார்வை ஐலா மேல விழ அப்படியே கட் பண்ணா ஐலாக்கு நம்ம ஹீரோ
சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து வார் முடிஞ்சிருச்சு, இனிமேலும் இங்க இருக்க முடியாது, நாங்க போக போறோம், ஐலாவை நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஐலாவும் என் கூட தான் நம்ம நாட்டுக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த லவ்வருக்கு லெட்டர் போட்டிருப்பாரு போல. அந்த லெட்டரை படிச்சுட்டு அவளோட மூஞ்சி மாற அந்த பொண்ணோட அப்பா வந்து இது உன்னோட சாய்ஸ் தான், நீ தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாப்ல. இங்க நம்ம ஹீரோக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. நம்ம ஐலாவை விட்டு போக மனசு இல்லாம ஐலாவை கட்டி பிடிச்சு வருத்தப்படுறாங்க. ஆனா என்ன பண்றது, போய் தானே ஆகணும், இது அவங்களோட நாடு இல்லையே, அதனால ஐலா விட்டு போகிறோம்னு ஒரு பக்கம் ஃபீலிங் ஆகும். நம்ம நாட்டுக்கு போறோங்கிற சந்தோஷத்தோட போறாங்க. இப்ப எல்லாரும் அவங்க நாட்டுக்கு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஐலா இல்லாம நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாரு. ஆனா இந்த துருக்கி ஆர்மி கப்பல்ல அவங்க நாட்டு சோல்ஜர்ஸ் மட்டும் தான் ஏத்துவாங்களாம், ஐலாவை ஏத்த மாட்டாங்களாம். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோவை திட்டிட்டு இருக்காரு. தென்கொரியாக்கு போன நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள்லாம் வந்துட்டாங்க, ஆனா உன் புள்ள மட்டும் அங்க அந்த குட்டி பொண்ணுக்காக இருக்கான் அப்படின்ட்டு கண்ட மேனிக்கு திட்டிட்டு இருக்கிறாப்ல. இங்க இந்த ராணுவ வீரர்கள்லாம் வராங்கன்ட்டு நியூஸ்ல சொல்றத நம்ம ஹீரோவோட லவர் கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு வந்து நம்ம ஹீரோக்காக யாரோ ஒரு பொண்ணு டெடிகேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோவை காட்ட இங்க நம்ம ஹீரோவோட முறை பொண்ணு ஹீரோவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட ஐலா வந்து எல்லாரும் எங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க, நீங்களும் போறீங்களான்னு கேட்க ஆமா நானும் போயாகணும், ஆனா உன்னை விட்டு போக மாட்டான்னு நம்ம ஹீரோ சொல்றாப்ல. அப்படியே கட் பண்ணா ஐலா ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருக்க நம்ம ஹீரோவை அந்த கேப்டன் கூப்பிடறாப்ல. கூப்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, ஆனா நீ மட்டும் தான் அந்த பொண்ணுக்காக இங்கே காத்திருக்க, அந்த பொண்ணை இங்கே எங்கேயாச்சும் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போக பாரு அப்படின்ட்டு கண்ட மேனிக்கு திட்டுறாரு. அந்த கேப்டன் வந்து ஒரு லேடியை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த லேடி யாருன்னா இந்த போர்ல குடும்பத்தில இருந்த நிறைய பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஐலாவை சேர்த்து சொல்லி வற்புறுத்துறாங்க. நம்ம ஹீரோவும் கடைசியா ஒத்துக்கிட்டு ஐலாவை ஸ்கூல்ல விடுறதுக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க. அங்க ஸ்கூல்ல ஐலா கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாறையில இந்த ஸ்கூல்ல உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கிடைப்பாங்க, நீ இங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட லாஸ்டா ஒரு முறை பாக்குறதுக்காக பின்னாடியே போறாப்ல. ஐலாக்கு இந்த மியூசிக்னா பிடிக்கும் இல்லையா, அதனால மியூசிக் கிளாஸ்ல போய் உக்காந்து பாட்டு பாடுறா. அவளை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வருத்தத்தோட வராரு. நம்ம ஹீரோ ஐலா மேல இருக்கிற பாசத்தை கல்லாக்கி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஐலா அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே ஓடி வரா. என்னை விட்டு போகாதீங்கப்பா, நீங்க இங்கே இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உன்னை விட்டு எங்கும் போலாமா, நானும் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஐலாவை அங்கிருந்து யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போறாப்ல. அப்புறம் ரூமுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு பெரிய பெட்டி எடுத்து ஓட்ட போடுறாரு. அன்னைக்கு நைட்டு முடிய மறுநாள் காலையில துருக்கி நாட்டுக்கு போற கப்பலுக்கு நம்ம ஹீரோ போறாப்ல. அங்க பார்த்தா எல்லாரோட பேக்கையும் திங்ஸையும் செக் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த பெரிய பொட்டியை தூக்க முடியாம தூக்கிட்டு வராப்ல. ஒருவேளை ஐலா அதுக்குள்ளதான் இருக்கிறா போல. ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோ கிட்ட உங்களை நான் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவோட அந்த ஒரு பார்வை அந்த சோல்ஜருக்கு அர்த்தத்தை சொல்லிருச்சு. அந்த சோல்ஜரும் சரி நீங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டாரு. ஏன்னா நம்ம ஹீரோ ஐலாவை வளர்க்கறது டோட்டல் பட்டாளத்துக்கே தெரியுமே, அதனால மேலோட்டமா செக் பண்ணி அனுப்பி விட்டாராப்ல. அப்போ நம்ம ஹீரோவோட முகத்துல புன்னகையோட அந்த இடத்துல இருந்து நடந்து போக திடீர்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த ஸ்கூலோட ட்ரஸ்ட் மேனேஜரான அந்த லேடியும் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஐலா எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சோல்ஜர்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பொட்டியை வாங்கி பாக்குறாங்க. திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஐலா படுத்திருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் இங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ ஐலா இல்லாம தனியா போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஐலா கிட்ட இங்க பாருமா அழாத, அப்பா வந்து உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் இப்ப இவங்க கூட போய் தான் ஆகணும், அப்படி துருக்கிக்கு போயிட்டு தனியா செப்பரேட்டா வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐலாவும் அழுதுகிட்டு சரிப்பா நீங்க திரும்ப வந்து கூட்டிட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ஆமாமா நான் போயிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருத்தத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாப்ல. இங்க ஐலா அழுதுகிட்டு அப்பா என்னை விட்டு போறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் கழிச்சு பயணங்கள்லாம் முடிச்சிட்டு சொந்த ஊருக்கு வராரு. அங்க நம்ம ஹீரோக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோவும் கட்டி பிடிச்சி எப்படிடா இருக்கான்ட்டு நலம் விசாரிச்சுக்கிறாங்க. நான் ஊருக்கு வந்திருக்கேன்னு என்னோட லவ்வருக்கு சொல்லாதீங்க, அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனோட லவ்வர் இருக்கா இல்லையா, அவ ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா இந்த மாதிரி அவளுக்கு இன்னொரு இடத்துல என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ வந்து அந்த லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா ஏன் இப்படி பண்ண, உனக்காக தானே நான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு சொல்ல அந்த லவ்வரும் எங்க வீட்டுல நீ வரமாட்டேன்னு சொன்னாங்க, நீ அங்கே இறந்து போயிட்ட, அதனாலதான்
எங்க வீட்டுல இன்னொருத்தரை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படின்ட்டு மேரேஜ் ரிங்க காட்டுறாங்க. அப்படியே இனிமேலாம் என்ன லவ் பண்ணாத, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காத, வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு குட் பை சொல்லிட்டு போயிடுறா. இந்த வருத்தத்துல அப்படியே அழுகி பிடிச்ச அந்த சிங்கரோட பாட்டு கடையை காட்டுறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்ல. இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்புறம் இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்ற மாதிரி, அப்பா இந்த மாதிரி நான் லவ் பண்ற பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, அதனால நான் என்னோட முறை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா 5 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோவோட முறை பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் கல்யாணமான மாதிரி காட்டுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் இவங்களோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதுக்காக புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ டியூட்டிக்கு போகும்போது ஹீரோவோட முறை பொண்ணு, சாரி ஹீரோவோட வைஃப் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, வாங்க சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாப்ல. இவங்களுக்கு வந்து ஹீரோ ஏன் சோகமா இருக்காங்கன்னு தெரியும். இப்ப நம்ம ஹீரோ வந்து தென்கொரியாவுக்கு போகிறதுக்காக விசா கிடைக்குமான்னு கேட்க போயிருக்கிறாப்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு கிடைக்கல. இப்ப மறுநாள் காலையில அதே மாதிரி டியூட்டிக்கு கிளம்புறப்போ ஹீரோவோட வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க உங்க சோகத்துக்கான அர்த்தம் எனக்கு தெரியும், கொரியால இருக்கிற அந்த குட்டி பொண்ணை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஐலாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரிதான் நானும் என்னோட டீம்மேட்ஸும் ஒரு காட்டுக்குள்ள போனோம். அந்த காட்டுக்குள்ளதான் ஐலா எனக்கு கிடைச்சா. அவளை நான் என்னோட பொண்ணு மாதிரி வளர்த்தேன். ஆனா விதி எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு அப்படியெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவரோட வைஃப் பேரே சொல்றாப்ல. அவங்க பேர் வந்து நிமேத். இப்ப ஐலாவை கொரியால இருந்து கூட்டிட்டு வரதுக்காக நம்ம ஹீரோக்கு நிமேத்தும் ஹெல்ப் பண்றாங்க. அவங்களும் கவர்மெண்ட்ல அங்க இங்கன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோவும் அவங்கள லவ்வோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட வைஃப் நிமேத் இருக்காங்க இல்லையா, எப்படியோ அடிச்சு புடிச்சு விசாக்கான டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஆபீசர் கிட்ட போய் காட்டுறாங்க. அந்த ஆபீசரும் சரி கூட்டிட்டு வாங்க, நாங்க உங்க ஹஸ்பண்ட என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட வைஃபும் விசா கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல வராங்க. அங்க வந்து அந்த ஆபீசர் கூப்பிட, எதுக்கு நீங்க கொரியாக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாப்ல. நான் வந்து துருக்கி ஆர்மியில இருக்கேன். நார்த் கொரியாக்கும் சவுத் கொரியாக்கும் வார் நடந்தப்போ துருக்கி அனுப்பின ராணுவ வீரர்கள்ல நானும் ஒருத்தன். அங்க போய் ஐலாங்கிற ஒரு குட்டி பொண்ணை நான் வளர்த்தேன். ஆனா அந்த குட்டி பொண்ணு வந்து கொரிய நாட்டை சேர்ந்தவ. நான் அங்கிருந்து கிளம்பும் போது என் கூட அனுப்ப அனுமதிக்கல. அதனால நான் இப்ப தென்கொரியாவுக்கு போய் அவளை கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த ஆபீசரும் சாரி அந்த விஷயம் வந்து வார் டைம்ல நடந்திருக்கு, மத்த நாட்டுக்கு சொந்தமான மனிதர்களை இங்க கூட்டிட்டு வர இந்த கவர்மெண்ட் ஒத்துக்காது, அதனால உங்க விசாவை நான் கேன்சல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு படுத்துக்கிட்டே வருத்தப்பட்டு இருக்க, நம்ம ஹீரோவோட வைஃப் தான் ஆறுதல் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோவும் லேசா கண்ணு முறாரு. இருட்டாகுது. அந்த இருட்டுல நிலநடுக்கம் வருது. சுலைமான் எந்திரிங்க, சுலைமான் எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவும் இருட்டுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அங்க லைட் அடிச்சு பார்த்தா 47 வருஷம் கழிச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வயசான தோற்றத்துல இருக்கிறாப்ல. அந்த நாட்டுல நிலநடுக்கங்கிறதால எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. வீட்டுக்குள்ள யாரும் போக மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு தூக்கம் எல்லாமே ரோட்ல தான். இங்க நம்ம ஹீரோவும் உக்காந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஞாபகம் வந்ததால எழுந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ ஹீரோவோட பொண்ணு, அப்பா வீட்டுக்குள்ள போகாதீங்க, இங்கே இருங்க இங்க இருங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்து ஐலாவும் நம்ம ஹீரோவும் பிடிச்ச போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. அவளை பார்த்து நான் 50 வருஷம் ஆயிடுச்சு. நான் அங்கிருந்து வரும்போது அவகிட்ட பிராமிஸ் பண்ணிட்டு வந்தேன், நான் உன்னை திரும்பவும் வந்து கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு. ஆனா அவளை நான் கூட்டிட்டு வர போகவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரோட வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோவோட பழைய டீம்மேட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. எல்லாரும் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல என்ன காட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி கொரியால நிலநடுக்கம் வந்துருச்சு, அதனால கொரியால இருக்கிற ஏழ்மையான பீப்புள்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோவோட டீம்மேட்ஸ் எல்லாம் ஐலாவை பத்தி நம்ம ஹீரோவுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் வீட்டுல தனியா அந்த டிவி நியூஸ்ல எங்கேயாவது ஐலா இருக்காளாம்னு பார்த்துட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அலி போட்டோவும் பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து கொரியன் சேனலை ஒண்ணு கூட விட மாட்டாரு, அத்தனையும் பாத்துருவாரு. ஏன்னா எதுலயாவது ஐலா இருப்பாளன்ட்டு தான். இங்க எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வைஃப் அமைதியா இருங்க, தாத்தா டிவி பாக்குறாங்க இல்லையா அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்து, சும்மா நீங்க அவளையே சொல்லிட்டு இருக்காதீங்க, ஐலா ஏற்கனவே செத்து போயிட்டா அப்படின்ட்டு சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஐலா இலூஷனா வந்து அப்பான்னு சொல்ற மாதிரி தோணுது. அப்புறம் நம்ம ஹீரோவோட கதை தெரிஞ்சு ஒரு நியூஸ் சேனல் நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த நாட்டுக்கு போனது, ஐலாவை பார்த்தது, மறுபடியும் இவங்க நாட்டுக்கு தனியா திரும்ப வந்தது எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐலாவை கண்டுபிடிச்சு தர வேண்டியது எங்க பொறுப்பு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஐலாவை தேடுறது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தான். பயங்கரமா சர்ச் பண்றாங்க. ஆன்லைன்ல நேர்ல எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாங்க. 1957ல ஐலா படிச்ச ஸ்கூலோட டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அதுல சில பேரை நம்ம பசங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு கண்டுபிடிச்ச டீடைல்ஸ் எல்லாம் சொல்றதுக்காக நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ஐலாவை நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு போகும்போது ஐலா ஒரு பாட்டு பாடி இருப்பா. அந்த பாட்டு இங்க கேங்கோட பாடுறாங்க. அதை கேட்டதான் நம்ம ஹீரோக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருது. இப்ப ஹீரோவோட பொண்ணு என்ன சொல்றான்னா, நீங்க ஐலாவை கண்டுபிடிக்கிறதுல இருந்து வெளியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பி விட்டாரா. நம்ம ஹீரோ
இவளை கூப்பிட்டு, ஏமா இப்படி ஆட்டிடியூட் காமிக்கிற, உன்ன மாதிரி ஐலாவும் எனக்கு ஒரு பொண்ணு தான், நான் அவளுக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆனா அந்த சத்தியப்படி நான் அவளை கூட்டிட்டு வர திரும்பவும் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாப்ல. அப்புறம் ஐலாவை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த ஆம்பளை பையன் அந்த பொண்ணுக்கு போன் போட்டு கடைசி ஐலாவை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், ஐலாவோட உண்மையான பேர் வந்து கிம்ஜான், அவங்க கூட மொத்தமா 20 சிஸ்டர்ஸ் படிச்சாங்க, ஐலாக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அன்பார்ச்சுனேட்லி சின்ன வயசுல ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, இப்ப அவங்க தனியா தான் இருக்காங்க, அவங்க அட்ரஸ் கொடுக்குறான் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் ஐலாவோட அட்ரஸும் போட்டோவும் இமெயில் பண்றான். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன இப்படி ஏழ்மையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் கொரியாக்கு வந்து இந்த கொரியன் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் ஏழைப்பட்டவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க போல, அந்த இடத்துக்கு வராங்க. ஐலாவோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்ட ஒரு வயசான லேடி ஐலா வெளியே வராங்க. நீங்க கிம்ஜானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா நான் கிம்ஜான் தான், உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐலா உள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ வந்து பழைய போட்டோஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க போல, அதை கிம்ஜான் கிட்ட காட்டி, சாரி ஐலா கிட்ட காட்டி, இவர் யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஐலாவும் கண்ணுல கண்ணீர் வர, ஆமா எனக்கு தெரியும் இவர் என்னோட அப்பா அப்படின்னு அந்த போட்டோவை பார்த்துட்டு அல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஐலாவை நினைச்சுக்கிட்டே இருக்காரு. கடைசியா ஒரு வழியா நம்ம ஹீரோவும் கொரியாக்கு வந்துடுறாப்ல. ஐலாவை பார்க்க போறாரு. இங்க ஐலா கிட்ட சரியா நல்ல துணி இல்லாததால நியூஸ் சேனல் காரங்களே அவங்களுக்கு துணி வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஐலாவை பாக்குற ஏக்கத்திலே பார்க்கல எல்லாரும் உக்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ எதர்ச்சியா இந்த பக்கம் பார்க்க ஐலா வந்துட்டாங்க. ஐலா ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிக்கிறா. அப்ப ஐலா சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடி ஐலா கிட்ட ஒன்னு சொல்லிருப்பாப்ல, அப்பா கண்டிப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி. அதை இங்க போட்டு காட்ட அப்படியே இங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோவும் அதே வார்த்தையை சொல்றாரு. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம், ஆனா இது முழுக்க முழுக்க உண்மையா நடந்த கதை. உண்மையான ஐலாவும் சுலைமானும் இவங்க தான் 50 வருஷம் கழிச்சு அப்பா மகன் மீட் பண்ணிக்கிறாங்க. காட்டுல கிடைச்ச பொண்ணா இருந்தாலும் தான் மக மாதிரி தான் வளர்த்தாரு. ஐலாவும் சுலைமான் தான் நம்ம அப்பா அப்படின்ட்டு வாழ்ந்து வந்தா. கடைசியில எப்படியோ ஒன்னா சேர்ந்துட்டாங்க. படம் எப்படி இருந்தது? இந்த படத்தை நல்லா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் படத்துல மீட் பண்ணலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக்.